வணக்கம் வணக்கம். என்ன தாத்தா வணக்கம் வணக்கம்ண்ணா? என்ன தாத்தா அது? இன்னும் ஃபஸ்ட்டு வணக்கம் வந்து இறைவனுக்கு, செகண்ட் வணக்கம் உங்களுக்கு. நான் பேசாமல் சொல்லிட்டா கூட நீங்கள் நினச்சிங்கோ. ஃபஸ்ட்டு ப்ரிப்பரன்ஸ் ஃபார் ஃபஸ்ட் வணக்கம் அது அவருக்கு விட்டுடுங்க. செகண்டு நம்மளுக்கெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்துங்க. ஓகே தாத்தா. அப்புறம் ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. இந்த செல்ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறது, அல்லது எப்படி இருக்கணும் ஹேண்டில் பண்ணணும், அதை பற்றி எதாவது சொல்லுங்கள் தாத்தா. சொல்கிறேன் சொல்லுங்கள். இது நானாக சொல்ல, நான் வந்து ஒரு ஒரு பப்ளிக் மீட்டிங், ஒரு ஃபங்க்ஷன் நான் அதை அட்டென்ட் பண்ணேன் இப்போ தான் ரீசண்டாக. அதில் பெரிய பெரிய போலீஸ் உயர் அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. அப்போது எல்லாம் நடந்துருக்கும் போது அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சார் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது பேசுங்க அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டாங்க. அப்போ அவர் வந்து அவர் ஒரு பெரிய அதிகாரி. என்ன அதிகாரி, அவர் பேர் என்னன்னு நான் சரியாக கவனிச்சுக்காத போயிட்டேன். ஆனால் அவரை பார்த்துருந்தேன் அவர் பேசுறதெல்லாம். அப்போ சொன்னார், இந்த மாதிரி இப்போல்லாம் இந்த ஏஐ அது இது ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்கெங்கேயோ என்னென்னவெல்லாம் நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது. அதனால் நீங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, என்னத்தை பர்டிகுலராக சொல்கிறாரு என்ன நான் யோசிச்சிருந்தேன். அப்புறம் ஒன்று சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வருது வச்சுங்க, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா, ஃபோன் கால் வந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள், அந்த ஃபோன் காலில் இருக்கிற நம்பர் உங்களுக்கு தெரியாத ஒரு புது நம்பராக இருந்தால் அது யூ டோன்ட் அட்டெண்ட் தட் கால். அது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கனாக்கா உங்கள் கிட்டது சில இன்ஃபர்மேஷன்லாம் அது கலெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது அதனால் ஏதாவது ப்ராப்ளமெல்லாம் வரும். அதனால் உங்களுக்கு தெரியாத ஃபோன் நம்பர் வந்துச்சுன்னா தயவுசெய்து அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு இதை நான் உங்களுக்கு ரிலே பண்ணுறேன், அங்கேருந்து வாங்கி உங்களுக்கு தரேன். நீங்கள் அதை யூ கேரி தட், நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அவர் சொன்னதை நான் எப்படி இன்னொருத்தருக்கு சொல்லலாம் அப்படின்னு இல்லை. அவர் பப்ளிக் மீட்டிங்கில் சொன்னார். பப்ளிக்கில் எவ்வளோ பேர் அந்த மீட்டிங் எதிரில் இருந்தாங்களோ அவ்வளோ பேருக்கு அது தெரிஞ்சுக்கும். பப்ளிக்கில் அந்த மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணாத உங்களை மாதிரி மற்ற உலகத்தில் எவ்வளோ பேரெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இவர் சொன்னது கேட்குமா? அவர் வந்து ஒன்றும் ஆர்எஃப் ஃப்ரீக்குவென்சியில் அதை ஃபீட் பண்ணி சொல்ல, ஆடியோ ஃப்ரீக்குவென்சி ஏதோ வாயில் வந்து சில அறிவுரைகளை சொன்னார். அது அவருக்கும் எனக்கு தான், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது கேட்டுச்சு. அது தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அலாண்டிக்கிறவங்களுக்கு அது கேட்கல. அப்படிங்கும்போது நீங்கள் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிறீங்க. அவர் பேசுனவர் வந்து அந்த மைக்கில் பேசுகிறதோட அது வந்து டிரான்ஸ்மிட்டர் மூலயமா அவுட்புட்டு அது ஆர்எஃப் ஃப்ரீக்குவென்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அவர் ட்ரூ ஏரியல் அதை அவர் ரிலே பண்ணியிருந்தாக்கா வேர்ல்டு ஃபுல்லாக கிடச்சிக்கும். அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிய வரும், ஓஹோ இப்படியெல்லாம் இருக்குதா, நம்ம யாரோ ஃபோன் பண்ணுறாங்களே, நம்பர் தெரியாதுக்குது, சரி அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அட்டென்ட் பண்ணாக்கா அதனால் ஏதாவது சில விளைவுகள் எல்லாம் ஏற்படும். அதனால் அந்த மாதிரி அன்னோன் நம்பர்களை நீங்கள் அட்டென்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னார் இல்லையா? அது வந்து ஆர்எஃப்பில் ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் சொல்லியிருந்தேன்னா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நான் கேட்டதை உங்களுக்கு அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியாக இருக்கும், இல்லை எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரியாக இருக்கும். அவர் சொன்னார், போதும் நமக்கு நல்ல நியூஸ் கிடச்சிச்சுன்ட்டு நான் அமைதியாக அதை என்னோட வச்சுக்கினா இட்ஸ் நாட் குட். ஒரு நல்ல விஷயம் இருந்தாக்கா, ஏன் ஒரு கெட்ட விஷயமாக இருந்தால் கூட அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். அதனால் அவங்களுக்கு உங்களுக்கு அதனால் சில நன்மைகள் ஏற்படலாம். அந்த ஒரு காரணத்தினால, அந்த ஒரு அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த பப்ளிக் மீட்டிங்கில் அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியாத ஃபோன் கால் வந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் அட்டெண்ட் தட், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அதை ரிசீவ் பண்ணால் கூட
யார் எங்கே இருக்கிறீங்கோ நீங்கள் யார் பேசுறதுட்டு இந்த ஏஐ மூலிமா அது அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கின்னு ஒருவேளை நமக்கு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன் எல்லாம் க்ரியேட் பண்ணிடும். அதனால தான் நீங்கள் அட்டன் நம்பர் பாருங்க, உங்களுக்கு தெரியாத நம்பரா அப்படியே விட்டுடுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஹலோ யார் பேசுறது, ஆமாவா, இல்லைங்க அது ராங் நம்பருங்க, போங்க வாங்கன்னு ஏதோ சொல்லிட்டா அவங்களுக்கு அது போதும். நம்ம ஃபோன் பண்ணது இவங்களுக்கு அட்டென்ட் பண்ணிடுச்சு, அட்டென்ட் பண்ணிட்டாங்க. எங்கே தான் அட்டென்ட் பண்ணாங்க, இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து இந்த இடத்துல அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு அதுக்கு அதனுடைய ரிக்குவயர்மெண்ட்டை அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும். கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு ஏன் நம்மளை கூப்பிடுச்சு அந்த வேலையை அது சைத்தான் அந்த வேலையை அது செய்துடும். அதனால தான் அப்போ அன்னோன் நம்பர் இருந்தாக்கா ப்ளீஸ் டோன்ட் அட்டென்ட். ஸோ லேட்டர் ஆன் இஸ் லேட்டர் ஆன் திருப்பம் அந்த கால் வந்து யாரோ தெரிஞ்சவங்க புதுசாக நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பண்ணும்போது அதை அப்பா ஸ்டடி பண்ணிக்கலாம். எடுத்த உடனே ஒன்றும் தெரியாத அது ஃபோனை அட்டன் பண்ணாதீங்க அவர் சொன்னார். அதை நான் உங்களுக்கு ரிலே பண்ணுறேன். ஓகே செல்வங்களே, உங்களுக்கு கூட ஏதாவது சில நல்ல விஷயங்கள் தெரிஞ்சாக்கா கேள்விப்பட்டீங்களா, உங்களுடைய நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உடன்பிறப்புகள் உலகமெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செல்ஃபோன் மூலிமாவோ அல்லது டெலிஃபோன் மூலிமாவோ வேறு மூலிமா அவங்களுக்கு என்ன வசதி இருக்குதோ அது மூலிமா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். சரிங்க தாத்தா, நல்ல சொன்னீங்க தாத்தா. எங்களுக்கு கூட தாத்தா எப்போனா நான் மிட் நைட்டில் அல்ல சில சமயத்தில் எதாவது ஃபோன் வரும், தாத்தா யார் புது நம்பராக இருக்கும். நாங்கள் சில சமயத்தில் அதை அட்டென்ட் பண்ணுறதா வேணாவோ இல்லை பயந்துன்னு இருப்போம். சில சமயத்தில் ஹலோ யார், நாங்கள் இல்லைவோ, நீங்கள் கேட்குற ஆள் நாங்கள் இல்லைவோ, இது ராங் நம்பர் அப்படின்னு சொன்னாக்கா சரின்ட்டு அவங்களுக்கு அவங்க பண்ணுது இங்கே ஒர்க் அவுட் ஆச்சா, யாரும் அட்டென்ட் பண்ணாங்களா, இதை வச்சுக்கின்னு நம்மளுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போகலான்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அது வேலை அது ஒரு வேளை நம்மளுக்கு இடைஞ்சலாக இருந்தால் இருக்கலாம். தாத்தா நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தாத்தா. நான் கூட மற்றவங்களுக்கு சொல்கிறேன் தாத்தா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அன்னோன் கால் எல்லாம் வச்சுன்னா அட்டென்ட் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்கிறேன் தாத்தா. அப்புறம் உண்மையிலேயே உங்களுக்கு அன்னோன் நம்பர் நமக்கு யாரும் நம்மக்கிட்ட உறவினரோ அல்லது நண்பர்களோ அல்லது ஏதோ ஒரு முக்கிய செய்தி வருதுன்னாக்கா ஃபர்தர் அது ஏதாவது நமக்கு லிங்க் கிடைக்கும், நமக்கு கனெக்ஷன் வச்சுக்கலாம். எடுத்த உடனே அட்டென்ட் பண்ணாதீங்க. இது இது ரொம்ப சில நன்மை தீமைகளெல்லாம் இருக்குது. சரிங்க, அபவுட் ஏஐ ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன், போதுமா? சரிங்க தாத்தா. இன்னும் நிறையா சில விஷயங்களை தெரிஞ்சதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். வணக்கம். இங்கே சைடில் கூட இது கூட வணக்கம் ஏஐ அப்படின்ட்டு அதுக்கும் வணக்கம் பண்ணிடலாம். ஒரு ஜோக் ஒன்று சொல்லலான்னு பார்க்குறேன். ஒருத்தர் வந்து கோயிலுக்கு சர்ச்சுக்கு போனாலாம். சர்ச்சுக்கு போயிட்டு அப்படி வெளியே வரும்போது ஒருத்தர் உள்ள சர்ச்சு உள்ள ஒரு சம்மனஸ் ஏஞ்சல் கையில் ஒரு ஆரோவை வச்சுக்கின்னு ஒரு பேயை காலில் மெரிச்சிக்கின்னு அந்த ஆரோவில் அந்த பேயை குத்துற மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒருத்தர் பார்த்தானா. பார்த்த உடனே அங்கே 2 நிமிஷம்ட்டு என்ன இதுன்னு பார்த்தாக்கா ஒரு ஏஞ்சல் கடவுள் தூதர் இந்த பேயை வந்து அதை கில் பண்ணுற மாதிரி அந்த ஆரோவில் குத்துற மாதிரி ஒரு ஸ்டாச்சு பண்ணி வச்சுருந்தாங்க. அது என்னத்துக்கு எப்படி இதுக்காக வச்சாங்களோ அது செகண்ட்லி. இவன் என்ன பண்ணிக்கிறான், அந்த ஸ்டாச்சுவை பார்த்தவன் ஏஞ்சல் அது கடவுளுக்கு சம்மந்தப்பட்டது, அந்த ஏஞ்சலை தொட்டு கிஸ் பண்ணிக்கிறான். கிஸ் பண்ணிட்டு இப்படி அப்படி பார்த்தா யாரும் இல்லை. அப்புறம் அந்த பேயை தொட்டு யாரும் இல்லைன்ட்டு அந்த பேயை தொட்டு மொத்தம் வச்சுட்டு போயிட்டான். ஏன் அந்த பேயை போய் யாரும் முத்தம் கொடுப்பாங்களா, லவ் பண்ணுவாங்களா? இவன் என்ன பண்ணிக்கிறான், அப்போது நல்லா இருந்து செத்து மோட்சத்துக்கு போனாக்கா சமன்ஸ் நம்மளை பார்த்துக்கோ, வில் டேக் கேர். இன்கேஸ் நம்ம நரகத்துக்கு போயிட்டாக்கா அப்போ அங்கே இந்த பேய் அங்கே இருக்கும். நம்மளுக்கு
விஷ் பண்ண வாஷிப் பண்ண இவனை நம்ம கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி நம்ம எனக்கு ரொம்ப ஜாஸ்தி சொல்லிட்டு கொடுக்காது அன்ட்டு ஏதாவது அங்கேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிறதாக்கா கிடைக்குமேன்ற ஒரு எண்ணத்தினால அப்படின்னு பார்த்து பேய்க்கு ஒரு நமஸ்காரம் அழைச்சிட்டு போயிட்டோம். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு ஜோக்காக சொன்னேன். ஜோக்கில் இல்லை, அது கூட ஏதோ மீனி வளர்த்தலாம் இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஏஐ நம்மளுக்கு நல்லது பண்ணாக்கா ஓகே ஓகே ஹலோ ஏஐ ஓகே. ஒருவேளை நம்மளுக்கு ஏஐ ஏதாவது ட்ரபிள் கொடுக்குமாச்சாக்கா அந்த ஏஐயை கொஞ்சம் கையில் போட்டுக்கினாக்கா ஃப்ரெண்ட் பண்ணிக்கினாக்கா நம்மளுக்கு தொந்தரவு இருக்காது. இந்த இதில் ஓகே ஏஐ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை முடிக்கிறேன். ஓகே பாய்.